அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடனை திரும்ப செலுத்தாததால் வாவாத்தியார் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. படத்தின் உரிமைகளை ஏலத்தில் விட சொத்தாட்சியாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை தரலாம். நிச்சயமாக வணக்கம் கோகிலா. கடனை திரும்ப செலுத்தாததால் வாவாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் படத்தின் உரிமைகளை ஏலத்தில் விட சொத்தாட்சியாருக்கு சென்னை உத்தரவிட்டுள்ளது. திவாலானவர் என அறிவிக்கப்பட்ட அர்ஜுன் லால் சுதர்தாஸ் என்பவரிடம் ஸ்டுடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனம் பெற்ற 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனை வட்டியுடன் சேர்த்து 21 கோடியே 78 லட்சத்தி 50,000 ரூபாயை ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்துள்ள வாவாத்தியார் திரைப்படம் வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் அர்ஜுன் லால் சொத்துக்களை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட சொத்தாட்சியார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பணத்தை திரும்ப செலுத்த ஞானவேல் ராஜா எந்த தீவிர முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என மேலும் அந்த விசாரணையை பணத்தை கடனை தொகையை திரும்ப செலுத்தும் வரை வாவாத்தியார் படத்தை வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நிலுவையில் உள்ள இந்த பணத்தை தர வேண்டும் எனவும் கூறியிருந்தது. இந்நிலையில் 3 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலுத்த பட நிறுவனம் தயாராக இருப்பதால் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி ஞானவேல் ராஜா தரப்பில் புதிய மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியன் குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் அளித்துவிட்டதாக தெரிவித்து படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்து வாவாத்தியார் படத்தின் உரிமையை ஏலத்தில் விட சொத்தாட்சியாருக்கு உத்தரவிட்டுள்ளது. கோகிலா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.